ஈரோட்டில் வீட்டின் கதவை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 7 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் தடயமில்லாமல் கொள்ளையடித்துள்ளனர். ஏற்கனவே 150 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் 2 ஆண்டுகள் கேப் விட்டு மீண்டும் கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? 2023ஆம் ஆண்டு இதே வீட்டில்தான் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இதே வீட்டில் தற்போது 40 சவரன் தங்க நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து ஒரே வீட்டில் கைவரிசை காட்டும் கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா? ஈரோடு பழையபாளையம் அருகே உள்ள கணபதி நகர் 4வது வீதியில் வசித்து வருபவர் சுப்புலட்சுமி. ஆடிட்டரான இவரது கணவர் துரைசாமி இறந்த நிலையில் சுப்புலட்சுமி மட்டும் தனியாக வசித்து வருகிறார். சம்பவத்தன்று வழக்கம்போல் வீட்டின் மேல் அறையை பூட்டிவிட்டு கீழ் அறையில் சுப்புலட்சுமி உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் சிலர் மாடியில் ஏறி மேல் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். வீடு முழுக்க நோட்டமிட்டு படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோ கதவை உடைத்தவர்கள் லாக்கரில் இருந்த 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 7 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மறுநாள் வீட்டின் மேல் பகுதியில் உள்ள அறைக்கு சென்று பார்த்தபொழுது பீரோ திறந்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்த சுப்புலட்சுமி இது குறித்து வீரப்பன் சத்திரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து வந்த வீரப்பன் சத்திரம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அப்போது மற்றொரு அதிர்ச்சியாக சுப்புலட்சுமியின் இதே வீட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு 150 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதும் அதில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினர் நகைகளை பறிமுதல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அதே வீட்டில் 2வது முறையாக திட்டமிட்டு 40 சவரன் தங்க நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி காட்சிகள், செல்போன் டவரில் பதிவான மொபைல் எண்கள் என சிறிய துரும்பு விடாமல் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்தும் ஏற்கனவே கைவரிசை காட்டிய அதே கும்பலா என்பது குறித்தும் தெரிய வரும்.